ரியா என்னோட ஃப்ரெண்டா? உண்மையாவா? மச்சான் சீக்கிரம் வாடா. டேய், என்ன ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஊருக்கும் போட மாட்டேற, என்ன ஹாஸ்டல்ல தூங்க விட மாட்டேற, எங்கடா கூட்டு போற? டேய் நீ என்ன காலேஜுக்கு தூங்குறதுக்காடா வர? டேய் பின்ன என்னடா காலேஜ் கூர்ச்சத்தோட வர? ஆமாடா வாடா. டேய் நான் வரேன்டா, எங்க தான் போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போடா. மச்சான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் மச்சான். ஏய் எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட் யாரா உனக்கு? ரியா. ரியாவா? டேய் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான்டா ஆகுது. மச்சான் ரியாட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகுது மச்சான். டெய்லி காலேஜ்லயே பார்த்து பேசிட்டேன். இப்ப வேற வீக்கெண்ட்ல காலேஜ்லாம் லீவ் விட்டானுங்க. என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மச்சான். அதனாலதான் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா போலாம். டேய் அந்த பொண்ணு விட எப்படா கண்டுபிடிச்ச? மச்சான் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா மச்சான். அன்னைக்கு நம்ம காலேஜுக்கு 8 மணிக்கு போகும்போது சீனியர் நம்மள கலாய்ச்சாரா. ரியாட்ட போய் நம்பர் வாங்கிட்டு சொன்னாரு. நானும் போய் பேசினேன். உனக்கே தெரியும் நான் பொண்ணுகிட்ட பேசினதே இல்லைன்னு. முதல் தடவை ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன். அப்படியே ஈவினிங் காலேஜ் முடிஞ்சோன்னு அவ பின்னாடியே போய் அவன் எங்க போறான்னு கண்டுபிடிச்சு, எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சு, எத்தனை தெருன்னு கண்டுபிடிச்சு, வீட்டு நம்பர் கண்டுபிடிச்சு, இதான் அவன் வீடுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டேய் 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 மச்சான் என்னடா பண்ற? டேய் பயப்படாதடா, ரியா என் ஃப்ரெண்டு தான்டா. டேய் ரியா உனக்கு ஃப்ரெண்டுடா, எனக்கு யாரோடா மச்சான்? ஆனா ஒண்ணுடா, ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் தான்டா குழந்தை மாதிரி இருக்கீங்க. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உளவாளி ரேஞ்சுக்கு மாறிடுறீங்கடா. மச்சான் பயந்துட்டே இருக்காதடா, சும்மா இருடா. டேய் மச்சான், ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுல நீ ஹீரோ ஆயிட்ட, உன்னுடைய ஃப்ரெண்டுன்னா காமெடி ஆயிட்ட மச்சான். என்னால முடியாது மச்சான், நான் கிளம்புறேன். நீ எப்படியும் போய் பேசி கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்லை மச்சான். வீட்டுல தெரிஞ்சா செருப்பால் அடிப்பாங்க மச்சான். நீ நல்லா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு வா, நான் 2 தெரு தள்ளி அங்க நிக்கிறேன். சரியா? நீ பேசிட்டு பொறுமையா வா மச்சான். உடம்பு பத்திரம்டா. பாத்துடா. டேய் மச்சான், டேய் எங்கடா போற? டேய் என்ன யாரையும் காணோம்? ரியா 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 இங்க பாரு. ரியா ரியா இங்க பாரு. ஏய் 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 ரியா ரியா ரியா. ஹாய். நீ அந்த சைடு போ, நான் வரேன். அங்கயா? அந்த சைடு. நீ வரியா? ஓகே.
அப்ப என்ன பார்க்க தான் வந்தியா? ஆமா, எப்படி என் வீட கண்டுபிடிச்ச? பசங்க ஒரு பொண்ணு வீட்டை கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமா? பொண்ணுங்கிட்ட பேசுற வரைக்கும் தான் பசங்க அப்படி அமைதியா இருப்போம். பொண்ணுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதெல்லாம் அப்படியே ஈஸி தான். அதுவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட, ஃப்ரெண்டோட வீடு தெரிஞ்சுக்கிறதுன்னு தப்பா? தப்பில்ல தப்பில்ல. உன்கிட்ட தான் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. கால் பண்ணா பேச தானே முடியும், பார்க்க முடியாதுல்ல, அதான் பார்க்கலான்னு வந்துட்டேன். இப்ப பாத்துட்டியா? பார்த்துட்டேன். ஆனா அது வந்து ரியா பத்தாது. ஒரு நிமிஷம். சரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா வேற வீட்ல இருக்காரு, நான் கிளம்புறேன். அவர் வீட்லயே இருக்கட்டும், நான் உன்னை பார்க்கணும் இன்னும் கொஞ்ச Please, நேரம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ப்ளீஸ் கோச்சிக்காத. ஓகே, பை. பை. எப்படியோ இந்த செமஸ்டர் கிளியர் பண்ணிட்டேன். நான்லாம் அரியர் விழுன்னு நினைச்சேன். ஏதோ நீ சொல்லி கொடுத்து படிக்க சொன்னனால கிளியர் பண்ணிட்டேன். கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கா? என்ன பக்கத்துல சர்ச் எதுவும் இல்ல, கோயில் இருக்கு, வா போலாம். வாரியா, எல்லா சாமியும் ஒண்ணுதான். பிரியா, நல்லா சாமி கிட்ட வேண்டிக்கோ. இந்த செமஸ்டர் மாதிரியே அடுத்த செமஸ்டரும் அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும். நீ இல்ல நானு, நீ பாஸ் பண்ணிடுவ. கும்பிடு. ஆண்டவா, என்னை எக்ஸாம்ல பாஸ் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அது மட்டும் பத்தாது, நானும் ரியாவும் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே சேர்ந்து ஒன்றா சந்தோஷமா இருக்கணும். எங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. நாங்கள் பிரிஞ்சிடவே கூடாது. சரி விடு, எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. திருநூறு எடுத்துக்கோ. அட நீதானே நீதானே வினா போனானே. வா, கோயில் சுத்திட்டு வரலாம். வா. உயிராகி உன்னை சேர்வேனே. காலையும் மாலையும் நான் தேடும் வாசம் நீ, நினைவாக என்னை சுற்றும் சுவாசமும் நீ. கனவாகி போகா கனவான பாசம் நீ, தொலைவான போதும் தொலையாத நேசம் நீ. கண்ணீரில் நான் காணும் என் நீ. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் கோயிலுக்குள்ள வரேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைமா? இதுக்கு முன்னாடி நீ கோயிலுக்கு போனதே இல்லையா? ஆனா நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போயிருக்கேனே. அதுவும் கிறிஸ்மஸ் வந்துட்டா போதுமே, ஃப்ரெண்ட்ஸோட சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியா இருக்கும். சர்ச்சுக்கு அடிக்கடி போவியா நீ? அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன் தான். கண்டிப்பா என் பர்த்டேக்கும் கிறிஸ்மஸ்க்கும் அப்பா கூட்டிட்டு போயிடுவாரு. ஏய், உன் பர்த்டே எப்போ? ஏன்? சும்மா சொல்லறியா? March 4, 1993. என்னது? ஏன் இவ்ளோ ஷாக்கு? இல்ல, நீ என்னை விட 8 மாசம் பெரிய பொண்ணுறியா? என்னது? ஏய், சும்மா போய் சொல்லாத. சத்தியமா ரியா, நிஜமா தான் சொல்றேன். அப்படியா? ஆமா. சரி, இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு ஒன்றும் இல்லை.
8 மாசம் நீ என்னை விட பெரிய பொண்ணு. இனிமே ரியாக்கா ரியாக்கான்னு தான் கூப்பிட போறேன். என்னப்பா இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஐயோ சி நல்லா இல்ல. அது எதுக்கு கூப்பிட்டேன்? இல்லன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன ரியா? சும்மா சொன்னேன். வா போ. சுட 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 மறைந்தே போனாளே, பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தூண்டும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளிடம் செல் என்றே கால்கள் சொல்லுதடா, சொல் சொல் அவளிடம் சொல் என்றே நெஞ்சம் கொள்ளுதடா. கரி சகரி சகரி சனி சமகரி சவப்பப்பப்பா மவனி நீனி சகமவனி பசா சனிபமகரே. ஒரு மாலை இளவெயில் நேரம். ஹாய் ரியா. என்ன ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? என்ன குளிக்கலையா? என்னடா இது, சரியா தூங்கலையோ? ஒருவேளை ஃபீவரா? இல்லையே, நல்லா சிரிச்சிலும் தானே இருக்க. ரவி கொஞ்ச நேரம் சும்மா இரு ரவி. சரி ரியா, அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ரவி, I just want to talk to you. Seriously, it's very important. சரி சொல்லு, என்ன? கொஞ்சம் ஆடாம தான் கேளேன். சரி சொல்லு. ரவி, இப்போலாம் என்னால் எதுவுமே சரியாக யோசிக்க முடியல. நான் இந்த மாதிரி இருந்ததும் இல்லை. அப்படியே நான் ஏதாவது யோசிச்சாலும் நீ தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற. ஏன் நீ இல்லாமல் என்னால் எந்த விஷயத்தையும் யோசிக்க கூட முடியல. இந்த 6 மாசத்துல நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நல்லா புரிஞ்சிச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா, நான் யார் கூடயும் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனதும் கிடையாது. ரியா, நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. எனக்கும் தெரியல ரவி, பட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப். ரியா, நீ என்ன லவ் பண்றியா? இதே மாதிரி நான் உன்னை திருப்பி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்வ? ரியா, நான்லாம் பொண்ணுங்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம் ரியா. அதுவும் என்ன மாதிரி பசங்கிட்டலாம் பொண்ணுங்க பேசுறது அதை விட பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் கூட 6 மாசம் ஃப்ரெண்டா இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு கனவு மாதிரி இருக்கு ரியா. அப்படி இருக்கிறப்போ நீ லைஃப் பார்ட்னரா வரேன்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்ன கசக்குமா, இல்ல நான் என்ன வேணான்னு சொல்ல போறேனா? ஆனா இதுல நான் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, நீ தான் யோசிக்கணும். எனக்கு யோசிக்கவும் தெரியாது, அது உனக்கே தெரியும். அதுவும் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஃபேமிலி, நம்மளோட ரிலீஜியன் அண்ட் ஏஜ். ரியா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை நான் தெரியல ரியா. இதில் நான் என்ன சொல்றதுன்னு சுத்தமா தெரியல ரியா. நீ நல்லா யோசிச்சியா? இதெல்லாம் நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் ரவி. ஆனால் நான் எவ்வளோ யோசிச்சாலும் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க்
லவ் யூ. ஐ லவ் யூ. ரியா, ம் நீ என்ன உண்மையிலே லவ் பண்றியா? இல்ல நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? ஆமாம், அழகுதான். இதை விட இங்கே ரொம்ப அழகு. என் ஃப்ரெண்ட் ஐஷு சொன்னது உண்மைதான். என்னது? நீ சிரிக்கும் போது உன் கண்ணத்தில் விழுத குழி அழகாக தான் இருக்கு. கண்ணோடு கண் பேசும் வார்த்தைகள் போதாதா, மௌனங்கள் தரும் ஓசை மொழியானது. எங்கேயும் எப்போதும் என்னோடு நீ வேண்டும், நீ எல்லா நொடி எல்லாம் வீந்தான் இங்கே. காதல் மேகமாய் மழை முத்தங்கள், உந்தன் தேகம் மொத்தம் நனைந்திடவா சொல். முழு நிலவே உந்தன் அழகை பார்க்க வேண்டி தினம் ஏங்கினேன் ஏங்கினேன். தேவதை அவள் அவள் எந்தன் காதல் தேவதை. தேவதை அவள் அவள் எந்தன் காதல் தேவதை. குளிர்காலம் நானதை கடக்க உன் தேகத்தை தேமோட்டிடவா. மழைக்காலம் ஹாப்பியா? தேடி உன் சேலைக்குள் ரொம்ப ஹாப்பி. வரவா. உயிராக ஆனால் நான் ரொம்ப சாதாரணமாக சொன்ன விஷயத்த நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழகான ஒரு வாழ்க்கை உன்னோடு நான் ரியா, நீ ஆசைப்பட்டல்ல, உனக்கு பிடிக்கும்ல, அதான். வார்த்தையை கொலை செய்து என்னோட சின்ன சின்ன ஆசையும் நீ பார்த்து பார்த்து நிறைவேற்றிட்டு இருக்கு. ஆசையில் என்ன சின்ன ஆசை பெரிய ஆசை? உன்னோட சின்ன ஆசை தான் என்னோட பெரிய ஆசை. கதை கண்ணோடு கண் பேசும் வார்த்தைகள் போதாதா. தேங்க்யூ. தேங்க்யூவா? அதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சு உன்னை கூட்டு வந்து சன்ரைஸ் காமிச்சேன்? வேற என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லு. ஏன் நீ சொல்லக்கூடாதா? நீ சொல்லு. நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். மறுபடியும் சொல்லு. முடியாது, இப்போ நீ தான் சொல்லணும். நீ தான் சொல்லணும். முடியாது, நீ தான் இப்போ ஆஹா, சொல்லணும். நீ தான் சொல்லணும். இல்ல, நீ தான் சொல்லணும். நீ தான் சொல்லணும். நான் தானே ஃபர்ஸ்ட் ஏய், நீ தான் சொல்லணும். நீ தான் சொல்லணும். ஏய், போடி, நான் சொல்ல மாட்டேன்டி. ஐ லவ் யூ.
தேவதை அவள் அவள் எந்தன் காதல் ஆனா இந்த உலகத்திலேயே என்னோட லவ் தான் பெரிய லவ். இல்ல என் லவ் தான் பெருசு. என் லவ் தான் பெருசு. இல்ல என்னோட லவ் தான் பெருசு. இல்ல என் லவ் தான் பெருசு. நம்ம ரெண்டு பேர் லவ்க்குள்ள என் லவ் தான் பெருசு. ரியா உன்னோட லவ் பெருசு தான். ஆனா என் முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்னதுதான். இல்ல என்னோட லவ் தான் பெருசு. என்னோட லவ் தான் பெருசு ரியா. என்னோட லவ் தான் பெருசு. ஏய் என்னோட லவ் தான் பெருசு. என்னோட லவ் தான் பெருசு. சரி சரி ஓகே ஓகே சண்டை போடாத சரியா. நம்ம லவ் தான் பெருசு ஓகேயா. ஆனா நம்ம லவ் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லையான்றத ஒரு டெஸ்ட் வச்சுருவோமா? எப்படி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நம்ம ரெண்டு பேரும் அந்த அலைக்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரோட பேர் அங்க எழுதுவோம். ஒரு 10 அலை இல்ல 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 ஒரு 5 அலை வந்தும் நம்ம பேர் அழியாம இருந்துச்சுன்னா அப்போ நம்ம லவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப பெருசு. செக் பண்ணி பார்க்கலாமா? வேணாம். நீ எதுக்கு அந்த ரிஸ்க்லாம்? ரியா என்னடி பயப்படுறியா? நம்ம லவ் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வரமாட்டேன். நல்லா இருக்கும்டி வா. நான் நீ வா. வரேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி வா. வேணாம்டா. வாடி. ரியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நம்ம லவ் பண்றது இந்த காலேஜ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரியட்டும். பசங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல ரியா, ப்ரொஃபஸருங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம சரவணன் சார், அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டா போதுமே இந்த காலேஜ் ஃபுல்லா டம்மர் அடிச்சிருவாரு. இன்னைக்கு ஃபுல்லா என்ன கிளாஸ்ல ஓட்டி எடுத்துட்டானுங்க. ஆமா பின்ன இப்படி ஜோடியா சுத்திட்டே இருந்தா தெரியதான் செய்யும். இப்போ என் கூட வர மாட்டியா? இல்ல இல்ல ரியா, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட, நம்ம எப்படியே போவோம். கோவப்படக்கூடாது. ஹே அது நம்ம சீனியர் தானே? ஆமா நம்ம நரேஷ் அண்ணன். பாரு எவ்வளவு ஜாலியா பைக்ல சுத்துறாங்கன்னு. நீ என்னடானா சேர்ந்து நடக்கிறதுக்கே எவ்வளவு யோசிக்கிற. ரியா உனக்கு பைக்ல போறது பிடிக்குமா? பைக்ல போறது யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் லவ் பண்ற பையனோட பைக்ல போறதெல்லாம் வேற மாதிரி. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். ரியா எங்க இருக்க? ஏய் நான் கிளாஸ்ல இருக்கேன்டா. ரியா நீ சீக்கிரம் கீழ வா, கீழ வா. என்னடா நீ என்ன ஒரு கிளாஸ் கூட உருப்படியா அட்டெண்ட் பண்ண ரியா நான் கிளாஸே கட் அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா வா சீக்கிரம் வா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன விஷயம் ரவி? நீ வா ரியா வா, ஒரு முக்கியமான விஷயம். வா 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 வா. ஏய் அங்கே இரு. என்னடா? ஒரு நிமிஷம் அங்கே இரு. என்ன?
வந்து ஏறு. வாரியா, சீக்கிரம் வா. கண்ணோடு கண் பேசும் வார்த்தைகள் போதாதா, மௌனங்கள் தரும் ஓசை மொழியானதே. எங்கேயும் எப்போதும் என்னோடு நீ வேண்டும், நீ எல்லா நொடி எல்லாம் வீந்தான் இங்கே. காதல் மேகமாய் மழை முத்தங்கள், உந்தன் தேகம் மொத்தம் நனைந்திடவா சொல். முழு நிலவே உந்தன் அழகை பார்க்க வேண்டிய தினம் ஏங்கினேன் ஏங்கினேன். தேவதை அவள் அவள் எந்தன் காதல் தேவதை. தேவதை அவள் அவள் எந்தன் காதல் தேவதை. குளிர்காலம் நானதை கடக்க உன் தேகத்தை தேமோட்டிடவா. சூப்பர்ல. ம் அமரியா, நீ சொன்ன மாதிரி பைக்ல லவர் கூட போறது செம்ம ஜாலியா இருக்குல்ல? ம் ம் ரியா, உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா? ம். சீக்கிரம் சொல்லு. சொல்லு ரியா. எங்கேயும் எப்போதும் என்னோடு நீ வேண்டும், நீ எல்லா நொடி எல்லாம் வீந்தான் இங்கே. காதல் மேகமாய் மழை முத்தங்கள், உந்தன் தேகம் மொத்தம் நனைந்திடவா சொல். முழு நிலவே உந்தன் அழகை பார்க்க வேண்டும்.